என் இனிய உறவுகளை ஆண்டவர் சொல்கிறார், உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த நாட்களில் நாம் எப்படி காணப்படுகிறோம்? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறீர்களா? உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. நாம் பஸ் ஏறுவதற்காக ரோட் சைடு போகும்பொழுது அநேக வயதானவர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் போய் நம்ம உதவி செய்யலான்னு போனா அவங்களிடம் போய் என்னம்மா, ஏன் உங்க ஊர் எந்த ஊர் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது அவர்கள் கண்களில் முதலாவது கண்ணீர் தான் வரும். நான் இந்த ஊரை சேர்ந்தவள், என் பிள்ளைகள் இப்படி வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீர் வடிப்பாங்க. அவங்களுடைய கண்ணீர் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? எப்படி நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அவர்கள் கண்ணீர் உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். சகோதர சகோதரிகளே, எப்படியோ இவர்களை எங்கேயாவது போய் விட்டுட்டா போதும், நம்ம சந்தோஷமா இருந்துடலாம் அநேகம் நினைக்கிறீர்கள். அது தவறான காரியம். அப்படி சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்க முடியாது. அவர்கள் கண்ணீர் பெரிய சாபத்தை கொண்டு வரும். ஆண்டவர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை பார்க்கிறார். ஆண்டவர் திக்கற்றவர்களுடைய நிலைமையை பார்க்கிறார். அவர்கள் சிறு வயதில் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள், ஒரு பாடு உபத்திரம், உங்களுக்கு வியாதி வந்திருக்கும், அவர்கள் தூக்கி கொண்டு தெருவா ஓடி போய் டாக்டர்கிட்ட பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க மறக்காதீங்க. எனவே இந்த தவறை யாரும் செய்யாதீங்க. தாயின் தகப்பு கொஞ்ச காலம் இருப்பாங்க, அவங்களை நேசிங்க, அவங்களிடத்துல அன்பு கூறுங்க, அவங்களை கைவிட்டுறாதீங்க. அது பெரிய சாபத்தை உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு கொண்டு வரும். எனவே மனம் திரும்புங்கள். இந்த காரியத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.